இதை சரி செய்து உடனே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க வேண்டுமென்றே எங்களை ஒடுக்குகிறார்கள், மிரட்டுகிறார்கள் என்று சொல்வதற்கு ஆசைப்படுகிறார்களா? அந்த அபாயத்தை நோக்கி அது போய்கிட்டு இருக்கு ஜனநாயகம். இதனால ஜனநாயகனுக்கு விரைந்து முடிவெடுக்க தவறிவிட்டால் மிகப்பெரிய வியாபார ரீதியான பின்னடைவை அது சந்திக்கும்ங்கிறதா உண்மை. அந்த மறு ஆய்வுக்கு ஜனநாயகன் போகுது, அங்கே சரி பண்ணியிருப்பாங்க. இவங்க பொறுத்து இருக்க முடியாம அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போயிருக்க கூடாது. கண்ணுல விழுந்த தூசிய ஸ்பூன் ஊதுனா ஓடி போயிடும், தண்ணியில கழுவுனாலும் ஓடி போயிடும். கண்ணுல விழுந்த தூசிக்கு கடப்பாரை விட்டு ஆட்டுறதான். இதே மாதிரி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை கொண்டு போய் தேவையில்லாம மாட்டி விட்டு, இது தெரியாம தாவேக்காரன்ல கொஞ்சம் பேர் ஸ்டாலின் ஒளிங்கிறான். சென்சார் போர்டுக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தமே இல்லடா, அதை முதல்ல புரிஞ்சுக்கடா முதல்ல. அதனால இந்த படம் இன்றைய மத்திய அரசாங்கத்துக்கு எதிரானதான். கொஞ்சம் பேர் சொல்றான் இந்திரா காந்தியை காமிச்சதுனால அது காங்கிரஸுக்கு எதிரான படம். அப்படி கிடையாது. தேர்தல் முடிந்து வந்தா அந்த படம் ஃப்ளாப் ஆயிரும். ஒரு எலெக்ஷன்லையும் தோத்துட்டாரு, சினிமாலையும் தோத்துட்டாரு, விஜய்க்கு இனிமே எந்த எதிர்காலமுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி அது நகர்ந்துரும். பாஜக விஜயை விரட்டி பார்க்கிறார்களாங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்கு. ஏன்னா பொலிட்டிக்கலாவும் அவருக்கு ஒரு பின்னடைவு இருக்கிறது, சினிமாவாகவும் அவருக்கு ஒரு பின்னடைவு இருக்கிறது. இது ரெண்டையும் சரி செய்வதற்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக அல்லாத மூன்றாவது பெரிய அணியாக தாவேகா உருவெடுத்து விட்டது. அதனால விஜய் முதலமைச்சர் ஆவாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவாரானே எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் மற்றும் சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் ஒரு அனுமால் வாள் மாதிரி வெளியாகுமா வெளியாகாதா, நீதிமன்றத்துக்கு போறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு இழுத்தடிச்சபடியா இருக்கு. இடையில February 6 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸாவே ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி அதையும் வைரல் ஆக்கி விட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா சார்? என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு? சென்சார் போர்டுகிட்ட ஒரு முரண்பாடு வருகிற போது அதை தீர்த்து கொள்வதற்கு கடந்த காலங்களிலே தீர்ப்பாயம் என்று ஒன்று இருந்தது. கோர்ட்டுக்கு போகாமலே அங்கே பேசி தீர்த்துக்கலாம், ட்ரிபுனல் என்று சொல்வார்கள், தீர்ப்பாயம் ஒன்று இருந்துச்சு. அந்த தீர்ப்பாயத்தை பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த சமீப காலத்தில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தீர்ப்பாயத்தை கலைத்து விட்டார்கள். பாஜக எத்தனையோ இதை சிஸ்டத்தை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தையே கூட ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவர், நாட்டினுடைய ஆட்சித் தலைவராக இருக்கக்கூடிய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் என்று ஒரு 3 பேர் கொண்டதாக இருந்துச்சு தேர்தல் ஆணையத்தினுடைய உச்சபட்ச அதிகாரம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி தூக்கிட்டாங்க. 2 பேர் தான். இதெல்லாம் எதுனா ஏற்கனவே கட்டமைத்திருக்கக்கூடிய ஜனநாயகத்தில் கட்டமைத்திருக்கக்கூடிய அரசியல் அமைப்பிலே கட்டமைத்திருக்கக்கூடிய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அமைப்பை சீர்குலைப்பது. இப்ப தீர்ப்பாயம் இருந்துச்சுன்னா அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, சரி ஒருவேளை கட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மறு ஆய்வுக்கு ரிவைசிங் கமிட்டிங்கிறாங்கல்ல, அந்த மறு ஆய்வுக்கு ஜனநாயகன் போகுது, அங்கே சரி பண்ணியிருப்பாங்க. இவங்க பொறுத்து இருக்க முடியாம அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போயிருக்க கூடாது. 60 நாள் டைம் சொல்றாங்களே சார். ஜனவரி கோர்ட்டுக்கு போனா ஏற்கனவே அங்கே பல சொத்து வழக்குகள்ல இருந்து, கிரிமினல் வழக்குகள்ல இருந்து, கொலை கேஸ்ல இருந்து எல்லா விதமான வழக்குகள், சிவில் வழக்கு, கிரிமினல் வழக்குன்னு ஏற்கனவே அவங்களுக்கு மிகப்பெரிய சுமை ஏற்கனவே கோர்ட்டில் இருக்கு. நீதிமன்றத்திற்கு வழக்குக்கு போனவர்களுக்கு தெரியும், அது பல வாய்தா வாங்காம பல ஆண்டுகள் இழுத்தடிக்காம வக்கீல் ஃபீஸை நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணுமே தவிர வாக்கியா வரப்பு தகராறுல போய் வழக்கு போட்டவங்க பல பேர், அண்ணன் தம்பியா போனவங்க பல பேர், வாக்கியாலும் போய் வரப்பும் போய் வயலையும் விற்றுருக்காங்க பல பேர். விற்றுட்டு தீர்ப்பாகும் போது உனக்கு தான் சொந்தம் வயல் அப்படின்னு சொல்லும் போது வயல் ஆல்ரெடி வித்தாச்சியா, வரப்பையும் ஒரு ஆளுக்கு கொடுத்தாச்சு, காவா தண்ணி இனிமேல் வராதியா, அந்த பக்கம் அடைச்சாச்சியா, மொத்தமாக சொத்தை பறி கொடுத்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க.
அதனால் இப்போ கோர்ட்டுக்கு போனதன் மூலமாக காலதாமதத்தை நீட்டிப்பதற்கான ஒரு சூழலை படக்குழு தான் உருவாக்கியிருக்கு. கண்ணில் விழுந்த தூசியை ஸ்பூன் ஊதுனா ஓடி போயிடும், தண்ணியில் கழுவுனாலும் ஓடி போயிடும். கண்ணில் விழுந்த தூசிக்கு கடப்பாரை விட்டு ஆட்டுறதான்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி தீர்க்கப்பட வேண்டிய, எளிதாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ பராசக்தின்னு ஒரு படம் சிவகார்த்திகேயன் நடிச்சு வந்துச்சு சுதா கொங்கரா இயக்கத்தில். அந்த படத்துக்கு இதே பஞ்சாயத்து தான். தணிக்கை குழு வந்து கற்றுக் கொடுத்தாங்க, 25 கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க தீ பரவட்டும் அப்படின்னு அண்ணா சொன்னார் அப்படின்னா ஒன்று தீயை வைக்க போகிறாங்களா? யாராவது யாரும் தீ வைக்க போகிறதில்ல. ஆனால் தீ வைக்கிற மாதிரியே வந்து நீங்கள் தூக்குங்க அதெல்லாம் சொல்லி நீதி பரவட்டும். அவங்க அடுத்த இது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படி சென்சாருக்கு போனால் பஞ்சாயத்து ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சுதா கொங்கரா வந்து 2-3 வருஷம் எடிட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதனால நீ அது வேணாங்கிறியா, இதை வச்சுக்க, இன்னொன்று வச்சுக்க அப்படிங்கிறதான். பருப்பு இருக்கா அப்படின்னு மளிகை கடையில் கேட்டால் பருப்பு இல்லைன்னு சொன்னால் அது அவசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு, பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் உளுந்து இருக்கு, கடலை பருப்பு இருக்கு, உளுந்து இருக்கு. அப்படியா? உளுந்து இருக்கா, மொச்சப்பயிர் இருக்கு, நல்லெண்ணெய் இருக்கா, கடலெண்ணெய் இருக்கு, இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அதே மாதிரி தான் சுதா கொங்கரா வந்து ரெட்டியாக வச்சுருந்தாப்புல. அடுத்தடுத்த ஐட்டத்தை தூக்கி போட்டோன்னா அவங்களே அசந்துட்டாங்க. ரைட், நீ கிளம்புன்ட்டாங்க. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை கொண்டு போய் தேவையில்லாமல் மாட்டி விட்டு எப்படி இந்த சார் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டதே எங்களுக்கு தெரியாது. ஒரு வாரம் கழிச்சு நாங்களா கால் பண்ணி கேட்கும் போது தான் இது மாதிரி உங்க படம் வந்து மறு ஆய்வுக்கு கொடுத்துருக்கோம், சென்சார் போர்டோட தலைமை இருக்கக்கூடியவங்களே யூஏ கொடுக்க போறோம் அப்படின்னு மெயில் அனுப்பிச்சிட்டாங்க, இருந்தும் ஏன் மறுபடியும் மறுத்தணைக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்களா சார்? அதாவது சென்சார் போர்டு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மத்திய அரசாங்கத்தினுடைய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கு. எல் முருகன் தான், தமிழ்நாட்டை சேர்ந்த எல் முருகன் தான் அதற்கு இணை அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ இதை எளிதாக கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறோன்னா பாஜக வந்து வந்து விஜய்க்கு ஒரு ஆட்டம் காட்டுவதற்கு ஜனநாயகன் ரிலீஸ் மூலமாக இந்த பட வியாபாரத்தை வந்து கொஞ்சம் சீர்குலைப்பதன் மூலமாக ஆட்டம் காட்டுறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இது தெரியாமல் தாவேக்காரனில் கொஞ்சம் பேர் ஸ்டாலின் ஒளியங்கிறான். சென்சார் போர்டுக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தமே இல்லைடா, அது முதல்ல புரிஞ்சுக்கடா முதல்ல அப்படி. ஏன்னா பராசக்திக்கும் அதே பஞ்சாயத்து தானே வந்துச்சு. அது திமுக சார்ந்தவர்கள் தான் படத்தை வந்து எடுத்தாங்க, ஆகாஷ் பாஸ்கரன் தான் தயாரித்தார், இன்பன் உதயநிதி தான் வந்து தயாரிச்சாருங்கிற பஞ்சாயத்து. அவங்களுக்கும் அதே பஞ்சாயத்து தான். அவங்க படத்துக்கே அவங்க 25 கட்டம் கொடுப்பாங்களா என்ன? பொங்கல் பண்டிகை அவங்கள்ட்ட தான் சார் கொண்டாடினாங்க மோடி அரசாங்கத்தோட. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, மோடி அரசாங்கத்தோட எல்லாம் கொண்டாடல. தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் வந்து வந்து வழக்கமாக பொங்கல் கொண்டாடுவார் டெல்லியில். போன முறை மீனாவை கூப்பிட்டாரு, உடனே வதந்தியை பரப்பி விட்டாங்க. அப்போ எதுக்கு மீனா மட்டுமே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை கூப்பிட்டா கொஞ்சம் பிரச்சனையை குறைச்சிருவாங்க அப்படிங்கிறக்காக வேண்டி சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு பராசக்தி படக்குழுவே இல்ல, போய் படக்குழு தான். அதர்வா முரளியோட கிசு எழுத முடியாதுல்ல, அதனால தான் அதர்வா முரளியை கூப்பிட்டுருக்காங்க. அதர்வா முரளியை கூப்பிடுங்க, சிவகார்த்திகேயனை கூப்பிடுங்க அப்படின்னு படக்குழுவை கூப்பிட்டாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு மத்திய அமைச்சர் அவர் அழைக்கிறாரு, அதனால ஒரு மரியாதை நிமித்தமாக பொங்கல் விழாவுக்கு கூப்பிடும் போது நம்ம வந்து பாலிடிக்ஸ் தான் பேசணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அது வந்து ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதில் என்ன செய்ய முடியும்? பொங்கல் விழாவுக்கு ஒரு நாள் போனதுனால சிவகார்த்திகேயனை பாஜகவில் சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. படக்குழு மட்டும் வந்து அவங்களுக்கு எதிராக இல்லாமல் போயிடுமா? அப்படி கிடையாது. மும்மொழியை திணிக்கக்கூடிய இடத்துல, 3வது மொழியை திணிக்கக்கூடிய இடத்துல கடந்த காலத்தில் காங்கிரஸ் இருந்துச்சுன்னா நிகழ்காலத்தில் பாஜக இருக்குது, இன்றைய மத்திய அரசாங்கமும் இருக்குது. அதனால் இந்த படம் இன்றைய மத்திய அரசாங்கத்துக்கு எதிரானதான். கொஞ்சம் பேர் சொல்கிறான் இந்திரா காந்தியை காமிச்சதுனால அது காங்கிரஸுக்கு எதிரான படம். அப்படி கிடையாது. அதனாலதான் சர்டிபிகேட்டே வந்துச்சுன்னு கூட நிறைய பேர் அப்படி கிடையாது. இந்திரா காந்தி கால தவறை மட்டுமா நீங்கள் அதே தவிர நீங்களும் செய்யல, பாஜக அரசாங்கமும் செய்யல. அதனால அதெல்லாம் காரணம் இல்லை. அது வந்து கொஞ்சம் இட்டுக்கட்டி சொல்லப்படுவது தான். என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சார் இதில்? இல்லை, தீர்ப்பே வழங்கலை. ஜனநாயகனை பொறுத்தவரையில் அவங்க வந்து இப்போ மறுபடியும் மறு ஆய்வுக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு இப்போ வந்து காலம் கடந்த ஞானம் வந்திருக்கிறது அவங்களுக்கு. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா முதல்லையே வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போய் இதை சரி செய்து உடனே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க வேண்டுமென்றே எங்களை ஒடுக்குகிறார்கள், மிரட்டுகிறார்கள் என்று சொல்வதற்கு ஆசைப்படுகிறார்களா, இல்லை மத்திய அரசாங்கத்தோட மோதி பார்க்குறாங்களா,
இல்லை மத்திய அரசாங்கம் இவர்களை மிரட்டி பார்க்கிறதா என்கிற பல சந்தேகம் நமக்கு இதில் வந்து வருது. இப்போ முதல்ல வந்து தனி நீதிபதி வந்து ஆய்வு செஞ்சாங்க, அடுத்தது தலைமை நீதிபதி 2 பேர் அமர்வுக்கு போனாங்க. இப்போ மறுபடியும் தீர்ப்புல தனி நீதிபதியே மறுபடியும் நாடுங்க, அதாவது சென்சார் போர்டு தரப்புல எங்களை பேச விடலைன்னு தான் எதிர்த்தே போனாங்க. இப்போ பேசட்டும், கேட்டுட்டு தீர்ப்பு வழங்குங்கன்னு மறுபடியும் தனி நீதிபதிக்கே அனுப்பிச்சு இல்லை, வச்சிருக்காங்க. அதாவது சென்சார் போர்டை வந்து சீண்டி பார்க்கிற வேலையை தான் கோர்ட்டுக்கு போகிறது. அவங்களுடைய அதிகார எல்லையை தாண்டி இவங்க போகிறாங்கங்கிறப்ப அவங்களோட ஈகோவை டச் பண்ணுறது தான். அதனால் ஜனநாயகன் மூலமாக ரிலீஸ் ஆகாத மூலமாக விஜய்க்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதை வந்து காலி செஞ்சுட்டாங்க பொங்கலில். இப்போ கோர்ட்டில் வந்து இன்னும் 2 வாய்தா போச்சுன்னு வச்சுங்க, தேர்தல் ஆணைய நடுவில் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா இது அரசியல் பிரச்சார படம், இந்த படத்தை தேர்தல் காலங்களிலே திரையிட முடியாது, திரையிடுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று அறிவிச்சிட்டாங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சுதான் ஜனநாயகன். அதனால் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகலைன்னா அவர் வியாபாரத்தில் பெரிய பின்னடைவை சந்திக்கும். ஏன்னா இப்போயே அந்த படத்தை வந்து பாதி பேர் அமேசான் பிரைமில் ஏற்கனவே பாலையா நடித்த படத்தில் இருக்குது அப்படின்னு பாதி பேர் பார்த்துட்டான். அதனால் நாள் செல்ல செல்ல ஆறுன கஞ்சி பழைய கஞ்சியாக மாறும்ல, அந்த அபாயத்தை நோக்கி அது போய்கிட்டு இருக்கு ஜனநாயகம். இதனால் ஜனநாயகனுக்கு விரைந்து முடிவெடுக்க தவறிவிட்டால் மிகப்பெரிய வியாபார ரீதியான பின்னடைவை அது சந்திக்குங்கிறதான் உண்மை. இப்போ இந்த வழக்கை எதிர்த்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. விரைவாக முடிப்பதற்கு இங்கேயே பேசி முடிப்பதற்கு தான் முடிவு செய்வாங்க. அடுத்தடுத்த வழக்குக்கு போனால் எலெக்ஷன் முடிஞ்சும் படம் வராதுங்கிற அளவுக்கு போயிடும் தேர்தல் நெருக்கடிகள் காரணமாக. அதனால் ஜனநாயகனுக்கு தேர்தலுக்கு முன்பு வருவது தான் அந்த படத்துக்கு நல்லது. தேர்தல் முடிந்து வந்தால் அந்த படம் ஃப்ளாப் ஆயிரும். அப்புறம் எலெக்ஷன்லேயும் தோற்றுட்டாரு, சினிமாலையும் தோத்துட்டாரு, விஜய்க்கு இனிமேல் எந்த எதிர்காலமுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த நோக்கி அது நகர்ந்துடும். அது நகராமல் இருக்கிறது ஒரு நடிகனாக வந்து விஜய்க்கு நல்லது, இந்த திரைப்பட குழுவினருக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு பேட்டியில் ப்ரெஸ் மீட்டில் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு, கூலி படத்துக்கும் 35 கட்டு வரைக்கும் சென்சார் போர்டு சஜஸ்ட் பண்ணாங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கல, ஒரு சில சீன்கள் ஏற்றுக்கிட்டனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜனநாயகன் படமும் அவங்க சொல்கிறத ஏற்றிருந்தாங்கன்னா ஏ சர்டிஃபிகேட்டாவது கிடச்சிருக்குமா? ஆமாம், நிச்சயமாக கிடச்சிருக்கும். அவங்களுக்கு அந்த மாற்று கருத்து இருக்கிறதுனால தான் உள்ள சிக்கல் தான் இது. அதில் பொலிட்டிக்கலும் ஒரு அழுத்தமும் ஒரு காரணம், பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் அதுக்குள்ளே இருக்குது, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பாஜக விஜயை வந்து விரட்டி பார்க்கிறார்களாங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்குது. ஏன்னா விஜய் வந்து திமுக கூட்டணியை அல்லது திமுகவின் வாக்கு வங்கியை சரிப்பார்னு எல்லாரும் சரித்து விடுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அதிமுகவினுடைய செல்வாக்கை சரித்துட்டார். நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டு எடப்பாடி சரியில்லைன்னு சொன்ன முன்னாடி ஏறத்தாழ என்டிஏனுடைய செல்வாக்கை, அந்த கூட்டணியின் செல்வாக்கை, அதிமுகவின் செல்வாக்கை சரிந்து போவதற்கு அவர் காரணமாயிட்டார். அதனால் கரூர் சம்பவத்தில் அவர் மாட்டிக்கிட்டதுக்கு பின்னாடி அவர் இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் கொடுத்தாலும், அவர்களை நேரில் அழைத்து ஆறுதல் சொன்னாலும், அதை அந்த விஷயத்துக்கு சம்பந்தப்படாமல் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான வாக்காளர்களுக்கு இது உடன்பாடு இல்லை. இந்த நெரிசல் மரணத்தை அவர்கள் வந்து ரொம்ப கொடூரமான மரணம், இது நிகழ்ந்திருக்கக்கூடாது, நம்ம வீட்டு பிள்ளை போய் நெரிசலில் செத்துருந்தா, நம்ம வீட்டு பெண்கள் செத்துருந்தா, குழந்தைய செத்துருந்தா இது எவ்வளோ பெரிய விபரீதமாக இருக்குங்கிறத பயம் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் விஜயினுடைய அரசியல் வளர்ச்சி என்பதை எல்லாரும் ரசிக்கலை. ஏன்னா விஜய்க்கு மட்டும்தான் ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் பின்னாடியுமே விசில் அடிக்காதனால நமக்கு தெரியலை, கும்பல் கூடாதனால தெரியலை. அதனால் மற்ற நடிகர்லாம் செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறாங்க, விஜய் மட்டும்தான் செல்வாக்கு இருக்கார் அப்படிங்கிறது அல்ல. எல்லா நடிகர்களுக்கும் கூட்டம் வரும், எல்லாருக்குமே வந்து செல்வாக்கு இருக்கிறது. இவர் அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார், அவர் வெளிப்படையாக அதை அறிவித்திருக்கிறாருங்கிறதுனால ஒரு கூட்டம் வரும். அதனால் பொலிட்டிக்கலாகவும் அவருக்கு ஒரு பின்னடைவு இருக்கிறது, சினிமாவாகவும் அவருக்கு ஒரு பின்னடைவு இருக்கிறது. இது ரெண்டையும் சரி செய்வதற்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, காலகட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது. இதற்குள் அவர் நீந்தி கரை சேர்வாரா அப்படின்னு ஒரு பெரிய சவால் வந்து விஜய்க்கு விடப்பட்டிருக்கிறது. கடைசியாக தலைவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிச்சு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களை நேரில் பார்த்து காலில் விழுந்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்ற ஒரு டாக் இருக்கு. கை கட்டி மன்னிப்பு கேட்டார், காலில் விழுகல. ஸோ அதே மாதிரி அமித்ஷா அவர்களிடம் போயிட்டு பேசினா இந்த பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை, அப்படி மத்திய அரசாங்கத்தை வந்து சம்மந்தப்பட்டவர்களை போய் பார்த்தால் அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜ் காலியாயிரும். கொள்கை எதிரி பாஜகன்னு கூவிட்டு அமித்ஷாவை பார்த்தாரு, முருகனை பார்த்தாரு அப்படின்னா பொலிட்டிக்கலாக அவர் காலி ஆகிட்டாருங்க. படத்துக்காக பொலிட்டிக்கலை உன்னை நம்பி படையெடுத்து வந்து விட்டேனடா 23ஆம் புலிகேசி, காலில் விழுந்தே விட்டானையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜ் டேமேஜ் ஆயிரும்.
அதனால் அவங்க கோர்ட்டு மூலமாகவும் மறு ஆய்வு கமிட்டி மூலமாகவும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தனித்து போட்டின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு யாரும் கூட்டணியும் வரலை. தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக அல்லாத 3வது பெரிய அணியாக தாவேகா உருவெடுத்து விட்டது அப்படிங்கிற அரசியலை அவங்க முன்னிலைப்படுத்துவாங்க. அதற்கு முன்பு ஜனநாயகன் வந்தால் அவருக்கு ப்ரொமோஷனு, காலதாமதமான அந்த படத்துக்கு வந்து பெரிய பின்னடைவு. எப்படி நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, டைட்டில் காலில் இப்பயே வந்துச்சுன்னா வெறும் விஜய் அப்படின்னு தான் வரும், எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா முதலமைச்சர் விஜய்னு வரதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அது அந்த படத்தில் செட்டு போட்டு அவரை முதலமைச்சராக காட்டினா தான் முதல்வராக காட்ட முடியும். மக்கள் மனதில் என்ன இருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. சும்மா அந்த 2.5 கோடி பேர்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது, வீட்டுக்கு ஒருத்தர் விஜய்க்கு ஆதரவாக இருக்காருன்னு மேடையில் பேசலாம். வீட்டுக்கு ஒரு ஆள் விஜய்க்கு இருக்கிறாருன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்ல முடியாது. வீட்டுக்கு ஒரு ஆள் விஜய் படம் பார்க்குறதுக்கு வேணால் ரெடியாக இருக்கலாம், ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? அதாவது ஒருவரை ரசிப்பது என்பது வேறு. ஒரு பிரபலமாக இருக்கிறவரை வந்து எல்லாருமே ரசிப்பாங்க. வசிப்பது என்பது வேறு, நம்புவது என்பது வேறு. நம்பகத்தன்மை தான் அரசியலே தவிர ஒருத்தரை வியப்பதனாலேயே அரசியலில் வந்து அவர் வெற்றி பெற்று விடுவார்னு சொல்ல முடியாது. சினிமா நடிகர்களை பார்த்து வியப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டம் இருக்கும், அவ்வளோதான். எல்லா ஏஜ் குரூப்புமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 18 வயசுல இருந்து 35-40 வயசு வரைக்கும் உள்ள ஒரு கூட்டம் வந்து அவருக்கு ஆதரவாளர் இருப்பாங்க. எல்லா ஏஜ் குரூப்பும் போடுவாங்கன்னா 50 வயசு கடந்தவங்க எல்லாம் வந்து விஜய் ரசிகர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவெல்லாம் கமல் ரசிகர், ரஜினிகாந்த் ரசிகராக இருப்பான். ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் வேற வேற தேர்வுகள் இருக்கும். அதனால் விஜய் வந்து முதலமைச்சர் ஆவாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவாரானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அப்படித்தான் உலகநாயகன் கமலஹாசன் சட்டமன்ற உறுப்பினராகவே ஆகலையே. தேர்தலில் வந்து தோற்று போயிட்டார் கோயம்புத்தூரில். வானதி சீனிவாசன்கிற ஒரு வேட்பாளர்கிட்ட கமலஹாசன் தோற்பாருங்கிறத கற்பனையே செய்ய முடியலையே. அதனால் அரசியலில் வந்து கூட்டணி பலம் இல்லாமல், ஒரு சரியான செட்டப் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அதற்கான கட்டமைப்பு இன்னும் தாவேகாவுக்கு இன்னும் வளரலை. அதனால் ரொம்ப ஆரம்பகட்ட நிலையில் இருக்கக்கூடிய தாவேகா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாது. ஒரு குறிப்பிடத்தக்க பர்சன்டேஜை வந்து பெறுவார்கள், ஒரு தனித்த சக்தியாக உருவாவார்கள் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து ஜனநாயகன் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.